ஆடி அமாவாசையை முன்னிட்டு பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் பல்லாயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். இந்துக்களின் புனிதமான தை அமாவாசை, மகாலய அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை உள்ளிட்ட நாட்களில் கடல், ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று ஆடி அமாவாசையை ஒட்டி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் நெல்லை மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் புனித நீராடி எள், அரிசி மாவு உள்ளிட்டவற்றை வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு செய்து வருகின்றனர். இதனால் பாபநாசம் கோவில் படித்துறைகள், கல் மண்டபங்கள் உள்பட கோவிலை சுற்றி ஆங்காங்கே பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் அம்பாசமுத்திரம் காவல் சரகத்திற்குட்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார், ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அம்பை, சேரன் மகாதேவி, தென்காசி பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்புத் துறையினர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு பாபநாசர் கோவிலில் அதிகாலையிலேயே திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெற்றது. நதியில் நீராடிய பக்தர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். இதேபோல் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆம்பூர் கடனாநதி, கடையம் ராமநதி, அம்பை, கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட தாமிரபரணி நதிக்கரைகளிலும் ஏராளமானவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர்.